ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு நம்ம 5வது நாளில் இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 4 நாட்களாக பதிவு வரவே இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் எப்படின்னா பரீட்சித் மகாராஜா என்ன செஞ்சார் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்ணாரு? 7 நாட்கள் கதையா கேட்டார். அந்த 7 நாட்கள் விடிய விடிய நடக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கோம். 7 நாட்கள் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 7 நாட்கள் தொடர்ந்து கேட்கிறாரு. அந்த 7வது நாள் அவருக்கு மரணம் ஏற்பட போகிறது. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. மறந்து நாட்கள் செல்ல செல்ல பகவான் கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு, அடுத்தது இந்த லீலை நடந்ததா, அடுத்து அந்த லீலை நடந்ததா, மேலும் என்ன நடந்தது சொல்லுங்க, நாராயணோட அவதாரம் என்னானது, இப்படி பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னதமான நிலை, பக்தியோட அந்த உச்ச நிலைக்கு போயிட்டார். ஸ்ரீமத் பாகவதம் கதைகள், ஸ்ரீமத் பாகவத கதைகள் அவர் கேட்கும்போது தேவர்கள்லாம் இறங்கி வந்துட்டாங்களாம். இந்த பாகவத கதைகள் கேட்பதனால கிடைக்கிற அந்த பலனை எங்களுக்கு கொடுத்துருங்க, அதாவது பாகவத கதையை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தேவர்கள் பரீட்சித் மகாராஜுக்கு நாங்கள் அமிர்தத்தை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தம் சாப்பிட்டா என்ன ஆகும்? மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, சிரஞ்சீவியான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அமிர்தமும் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் இறைவனோட திருவடியை சரணடையணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு. அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம் தேவர்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. பரீட்சித் மகாராஜாவால நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி தேவர்களுக்கே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. 18,000 ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்தாலும் அதோட இதயம், அந்த கரு ஒன்னே ஒண்ணுதான். பகவானை நேசி, பகவானை நினை, பகவானோட நாமத்தை ஜெபம் செய்து கொண்டே இரு. இதை கேட்கும் போதே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இதை கேளுங்க, உங்களுக்கே புரியும். பகவானை நேசி, பகவானை நினை, பகவானை ஜெபி, இதுவே முக்திக்கான எளிய வழியாகும். இதை யார் சொன்னது? நமக்கு நம்மளோட குரு வழிகாட்டுறாரு. நமக்கு நம்ம சாய் தன்னோட வாழ்நாள் முழுவதும் இதை தானே சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது நமக்கு நம்ம குருவால வழிகாட்டுதலோட இது எல்லாத்தையும் நம்ம கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமா இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, இப்ப நம்ம முதல் ஸ்கந்தத்துல இருக்கோம். இந்த முதல் 2 ஸ்கந்தங்கள், 1வது ஸ்கந்தமும் 2வது ஸ்கந்தமும் பகவானோட பாத மாதிரி. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வியும் கேட்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இந்த வீடியோக்குள்ள இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படிங்கறத நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். என்னன்னா, ஒவ்வொரு ஸ்கந்தமும் ஒவ்வொரு பகுதின்னு சொல்லியிருந்தோம். முதல் 2 ஸ்கந்தம் என்னது? பகவானோட பாதம். அடுத்தடுத்தது என்ன ஆகும்? பகவானோட முட்டி பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, மார்பு பகுதின்னு ஒவ்வொரு பகுதியா சொன்னோம். இதுல 10வது ஸ்கந்தம் இறைவனோட, பகவானோட எந்த பகுதி? ஸ்ரீமத் நாராயணனோட, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட எந்த பகுதி? 10வது ஸ்கந்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சா வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இதை கரெக்டா சொல்றீங்கன்னு. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 5வது நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் எதனால உருவானது, ஏன் உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பரீட்சித் மகாராஜாவை அந்த குரு வம்சத்தோட, அதாவது கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாமே ஒரே வம்சம் தான். 2 பேரும் கௌரவர் பாண்டவர்கள் அப்படின்னு சொன்னாலும் 2 பேருமே ஒரே குலத்தை சேர்ந்தவங்க தான், குரு வம்சம்னு சொல்லுவாங்க. அந்த குரு வம்சத்தோட வாரிசை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காப்பாத்திட்டாரு. பரீட்சித்ங்கிற அந்த குழந்தைய காப்பாத்திட்டாரு. ஏன்னா அடுத்த வாரிசே கிடையாது. கௌரவர்கள் வம்சத்துலயும் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா 100 குழந்தைகள், 100 பசங்க திருதராஷ்டிர மன்னருக்கு, அந்த 100 பசங்களும் இறந்தாச்சு. அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்களுக்கும் அவங்க பசங்க எல்லாம் இறந்துட்டாங்க. கடைசியா அபிமன்யுவோட மனைவி உத்திரையோட வயிற்றில் இருந்த அந்த கரு, அதான் கடைசி வாரிசு. அந்த வாரிசை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு, என்ன நடந்தது, அதாவது பீஷ்மரோட அறிவுரைக்கு அப்புறம், அதாவது பீஷ்மரோட அறிவுரை இவர் கேட்டார்ல, தர்மர் கேட்டார்ல, கூடவே எல்லாரும் நின்னாங்க. கடைசியா என்ன பண்ணாரு, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இந்த உலகுக்கு பாடினாரு. தேவர்கள்ல இருந்து எல்லாரும் பூமலை பொழிது அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டாங்க. நம்மளும் அதை பத்தி எல்லாம் கிளியரா பார்த்துட்டோம். இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதம் யாரு, சுகமுனிவர் யாருக்கு சொன்னது? பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்னது. அதுவும் நம்ம கிளியரா பார்த்தாச்சு. இப்ப சுகமுனிவருக்கு யார் சொன்னா? அவரோட தந்தையான வியாச முனிவர். வியாச முனிவர்னா யாரு? வேத வியாசர்னு சொல்லுவோம். வேத வியாசர் 4 வேதங்களையும் தொகுத்து வழங்கியவர் தான் வேத வியாசர். மகாபாரதம் அப்படிங்கிற அந்த இதிகாசத்தை எழுதினவர். அப்படி வேதங்களை விளக்கி சொன்ன வியாசருக்கு கூட மனசுல நிறைவு இல்லை, நம்மள மாதிரி தான்.
அது இதுன்னு என்னென்னமோ செய்வோம். அந்த பூஜை இந்த பூஜை என்னென்னமோ விசேஷமான பூஜைகள் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை வந்து மனசுல இருக்கும். ஏதோ ஒரு குறையாவே இருக்க, எல்லாம் விமர்சையா நம்ம செஞ்சிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், சாமி கும்பிட்டுட்டோம், வீட்லயும் பூஜை செஞ்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், அன்னதானம் பண்ணோம், ஏழை எளியவங்களுக்கு உதவிகள் செஞ்சோம், எல்லாமே செஞ்சிட்டோம். இன்னும் விசேஷமான பூஜைகள்லாம் செஞ்சிட்டோம், யார் யாரோ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா மனசுல ஒரு குறை இருக்குன்னு, நம்ம மனசுலலாம் ஒரு குறை இருக்கும், ஒரு விஷயத்த செய்யலைன்னா. அதுதான் இங்க வேத வியாசருக்கும் நடந்திருக்கு. பகவானோட திரு கல்யாண குணங்களை விவரிக்கணும், அதாவது பகவானோட லீலைகளை வந்து நம்ம கேட்கணும், நம்ம வந்து அவரை போற்றி புகழ் பாடணும். நம்ம கூட நம்ம வீட்டிலலாம் நம்மளோட பாபாவுக்கு இந்த பூஜைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு குறை வந்து இருக்கும் மனசுல. ஆனா ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அந்த குறையே இருக்காது. வேற எது செய்யலைனாலும் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சிரி, பாபாவை போற்றி துதி பாடுகிற அந்த ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சிரியை நம்ம காதால கேட்கும் போதும், நம்ம அதை பாடும் போதும் படிக்கும் போதும் நம்மளோட மனது முழுவதுமாக நிறைவடைந்துடும். அதை விட விசேஷமான பூஜைகள் வேற எதுவுமே இருக்காது. வேற என்ன செஞ்சாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சிரியை நம்ம படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்மளோட மனது நிறைந்துடும். அதே மாதிரிதான் வியாசருக்கு என்னானது, 18 புராணங்கள் எழுதியிருக்காரு, வேதங்களை தொகுத்து வழங்கியிருக்காரு. ஆனா இறைவனோட அந்த புகழை வந்து அவரு இந்த உலகத்துக்கு கொடுக்கல. அதனால அவர் மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. எல்லா விஷயத்தையும் செஞ்சோமே, ஆனா ஏதோ ஒரு குறை நம்மளோட மனசுல இருந்துகிட்டே இருக்கேன்னு அவர் கொஞ்சம் முழுமையடையாத ஒரு மனதோடையே, திருப்தி அடையாத ஒரு மனதோடையே இருக்காரு. நாரத முனிவர் வராரு, வந்து பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. வியாச முனிவர் நாரதர்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து மகாபாரதத்தை எழுதியிருக்கிறேன், 4 வேதங்களை வந்து தொகுத்து எழுதியிருக்கிறேன், நான் இப்படி எல்லாமே செஞ்சோம், என்னோட மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கு, நான் என்ன தவறு செஞ்சேன், நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் வருத்தப்படுறதை பார்த்த நாரத முனிவர் வியாச முனிவரை பார்த்து கேட்குறாரு, நீங்க வேதங்களை எழுதி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க, தர்மத்தை எழுதி கொடுத்துருக்கிறீங்க, கர்மங்களை பத்தி எழுதி கொடுத்துருக்கிறீங்க, இப்படி எல்லாம் செஞ்ச நீங்க பக்தியின் மகிமையை மையமாக கொண்டு ஒரு மகா புராணத்தை எழுதுங்கள், அதுவே இந்த கலியுகத்தின் வழிகாட்டியாக, இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நாரதர் சொல்லவும், அந்த வார்த்தைகள் இவரோட மனதுல தீப சுடரா எரிய ஆரம்பிக்குது. சமாதி நிலையில, தியான நிலையில வியாச முனிவர் உட்கார்றாரு. அவருக்கு பரந்தாமன் வந்து காட்சி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மாயை, இவர் மாட்டிக்கிட்டு இருக்காருல, அந்த மாயையும் அவருக்கு வந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் மாயையால் அகப்பட்டு கொண்டு துன்பப்படும் உயிர்களும் அவருக்கு வந்து தெரியுது அந்த தியான நிலையில. இந்த மாயையால் சிக்குண்டு கஷ்டப்படுறவங்களோட வாழ்க்கையிலிருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி பக்தி மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு வந்து கொடுக்கிறாரு வியாச முனிவர். அவர் மூலமாக அவருடைய மகனான சுக முனிவருக்கு இது வந்து போதிக்கப்படுகிறது. சுக முனிவர் மூலமாக பரீட்சித் மகாராஜாவிற்கும், அதுக்கு அடுத்ததாக சூத முனிவர் மூலமாக சவுனக முனிவர் மற்றும் நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து கிடைச்சிருக்கு. வேதங்கள் எல்லாம் ஒரு பெரிய மரம்னா அதில் இருக்கிற அந்த பழம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். வேதங்கள் எல்லாம் பெரிய மரம்னா அதில் இருக்கிற அந்த பழம் இருக்கு பாருங்க, அந்த பழம் தான் ஸ்ரீமத் பாகவதம். நம்மளோட பாபா மாம்பழம் கொடுப்பாரு, ஞாபகம் இருக்கா? சாய் மாம்பழம் கொடுக்குற கதை. பாபா மாம்பழம் கொடுத்தாருன்னா அது நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட வேணாமா, அப்படியே கையிலே புளிஞ்சு ஜூஸ் மாதிரி வச்சிருவாராம். எடுத்து நம்ம ரொம்ப எளிமையாக சாப்பிடலாம், தோல் தனியாக ஜூஸ் தனியாக வந்துருமா, அந்த அளவுக்கு கொடுப்பாராம். அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம். பக்தினா என்ன, உண்மையான ஆன்மீக பாதைனா என்ன, இது எல்லாமே நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 4 வேதங்களை தொகுத்து எழுதினவர், மகாபாரதம் உள்ளிட்ட 18 மகா புராணங்களை எழுதினவர். ஆனால் அவரோட மனசுல கூட நிம்மதி இல்லாமல் போச்சு. எதனாலனா அந்த பக்தியின் சாராம்சத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போதான் நம்ம மாயையிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. 18 மகா இதிகாசங்களை எழுதினவர், புராணங்களை எழுதினவர், 4 வேதங்களை தொகுத்து வழங்கினவர் கூட மாயையில மாட்டிக்கிறாரு, மனசுல சஞ்சலம் உண்டாகுது. அப்படி இருக்கும்போது நம்மளாம் சாதாரண மனிதர்கள், நம்மளோட மனசு எவ்வளவு சஞ்சலப்படும். அதற்காக தான் என்ன பண்றாரு நம்மளோட குரு, நமக்கு வழிகாட்டியா ஸ்ரீமத் பாகவதத்தை படிங்க, அந்த கதைகளை கேளுங்கன்னு தொடர்ந்து இந்த துவாரகா மாயில ஷீரடியில பக்தர்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருந்தாரு. இப்பவும் ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் மூலமா அறிவுறுத்தி நம்மளை இந்த கதைகள்லாம் கேட்க வச்சிருக்கிறாரு. அதற்கு நம்ம சாய்க்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க ஆரம்பிப்போம். கடைசியா நம்ம பார்த்த பதிவு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்.
பீஷ்மர் மரண படுக்கையில் தர்ம உபதேசங்கள்லாம் செய்தார். யாருக்கு? தருமனுக்கு வந்து செய்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியோட இந்த பதிவு வந்து முடிய போகுது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த குருகுலத்தோட அந்த கடைசி வாரிசான உத்திரையின் கருவியில் இருந்த பரீட்சித்தையும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து காப்பாத்திட்டாரு. நாட்டையும் மீட்டெடுத்து இந்த பாரதத்தையே இந்த உலகத்தையே ஆள்ற அந்த பொறுப்பு தருமனுக்கும் வந்துருச்சு. அது ஏதோ தட்டி பறிச்சதெல்லாம் கிடையாது. தருமனுக்கு வந்து நியாயமா கிடைக்க வேண்டியது அது வந்து பகவானோட அருளால அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. அரியணையிலேயே உட்கார வச்சுட்டு கிளம்பலாம், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிளம்புனா யாரும் விட மாட்டாங்க. எப்படி விடுவாங்க? 12 வருடங்கள் இவங்க வனவாசம் போனதுலேருந்து கூடவே இருக்காரு. எல்லாமே செஞ்சு கொடுத்து இந்த மகாபாரத இந்த யுத்தம் குருஷேத்திர போர் வரைக்கும் எல்லாம் கூடவே இருந்து எல்லாம் செஞ்சுட்டாரு. எப்படி விடுறதுக்கு மனசு வரும்? யாராவது விடுவோமா? அதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யாரும் விட மாட்டாங்க. என்ன பண்றாங்க? எல்லாரும் இங்கேயே இரு கிருஷ்ணான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு போலாம். அது மட்டும் இல்லாம தங்கையை வேற கட்டி கொடுத்துருக்காரு. சுபத்திரையா அர்ஜுனனுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. தங்கையோட வற்புறுத்தல் வேற. அதனால அவர் என்ன பண்ணாரு? கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புனா எல்லாருக்கும் அழுக வருது. அதுவும் முக்கியமா பெண்கள் எல்லாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒருத்தங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது அழுதா அது அபசகுணம்ல. அதனால அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் தங்களோட அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லோரோட கண்களும் அவரு மேலேயே இருக்கு. இவங்களுக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு சொல்லவே வேணாம். அழுக ஆரம்பிக்கிறாங்க, அழுகையை கட்டுப்படுத்துறாங்க. அவங்களோட உடல் இங்க இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போகும்போது அவங்களோட மனமும் அவரோட சேர்ந்தே போகுது. பெண்கள் சொல்லவே வேணாம். வெட்கம் கலந்த அன்போடு அவங்களோட வீடுகள்ல இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூ மாலைகளையும் அப்படியே தூவி அவரை வந்து வழி அனுப்புறாங்க. வழி நெடுக பெண்கள் ஒரு பக்கத்து பகவானை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் இப்படி, அவர் அப்படின்னு பகவானோட அந்த லீலைகளை எல்லாம் வர்ணிச்சு வெட்கம் கலந்த அன்போட அந்த அஸ்தினாபுரத்து பெண்கள் எல்லாம் விடை கொடுக்குறாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. அங்க துவாரகையில எல்லாரும் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து வரப்போறாரு நம்ம ஊருக்கு திரும்பவும் அப்படின்னு அவங்க எல்லாரும் துவாரகையில சந்தோஷமா இருக்காங்க. இப்படி ஒரு வழியா எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு கிருஷ்ண பரமாத்மா அஸ்தினாபுரத்திலிருந்து தன்னோட நண்பரான உத்தவரோடு சேர்ந்து துவாரகைக்கு ரதத்துல ஏறி கிளம்புறாரு. இதோட இன்றைய பதிவு முடியுது. நாளைக்கு நம்ம திரும்பவும் ஸ்ரீமத் பாகவதத்துல சந்திக்கலாம். எல்லாரும் ஒன்னா இணைந்திருப்போம். போக போக கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. முக்கியமா இந்த 2 ஸ்கந்தங்கள் வந்து கொஞ்சம் தூக்கம் வரும். ஆனா இதை நம்ம முழுவதுமா கேட்டா மட்டும்தான் இதோட சாரத்தை, இதோட அந்த முழு பலனையே நம்ம வந்து அடைய முடியும். அதனால இதெல்லாம் தூங்கக்கூடாது. கொஞ்சம் 4-5 ஸ்கந்தம்லாம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் தூங்கணும்னு நினைச்சாலும் தூங்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு கதைகளாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட உள்ளுணர்வுக்கும் நம்மளோட ஆத்மாவுக்கும் அது எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு நெருங்கி போகிற கதைகளாக இருக்கும். இந்த முதல் 2 ஸ்கந்தங்கள் மட்டும் நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதையும் நம்ம அனுபவிச்சு இதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஸ்ரீமத் பாகவதம்னா என்ன, அது நம்மளோட வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, அதுக்கப்புறம் வரப்போகிற கதைகளும் நமக்கு வந்து புரியும். அதனால எல்லாத்தையும் முழுவதுமா கேளுங்க, தொடர்ந்து இணைந்துருங்க. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் குருவோட ஆசீர்வாதத்தால இந்த ஸ்ரீமத் பாகவதம் போய் சேரட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.